விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி 2025 செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வார கோச்சார நிலை எப்படி இருக்கு? இந்த வாரத்துல உங்களுக்கு மெதுவாக ராசிநாதன் நீச்சமா இருக்கும் போதே வாரம் தொடங்குதுயான்னுவீங்க. ஆனாலும் அவர் வளர்பிறையா இருக்கிறாரு. நண்பருடைய வீட்டுல இருக்காரு. சனி செவ்வாய் தொடர்புல இல்லாம இருக்காரு. இத்தனை பிளஸ்ஸையும் நீங்க நோட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல இவ்வளவு பிளஸும் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல 5ஆம் பாவகத்துல இருக்கும் பொழுதே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த ஒரு வாரம் இருக்குங்க. அப்படியே சந்திரன் 5, 6, 7ஆம் இடத்தோட போவாரு. 7ஆம் இடத்துக்கு வரும்போது ஒளியான அமைப்புகள்ல ராசியை தொடர்பு கொள்வாரு. என்ன நடக்கும்? எப்பயுமே உங்களுக்கு இப்பவே 8, 12ஆம் அமைப்பு ஒரு அளவுக்கு சுபத்தன்மையில இருக்கு. 5, 6ஆம் இடமும் சுபத்தன்மையில வரும்போது வேலை அமைப்புகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையில இருக்கிறாங்க, ப்ரொமோஷன் இல்லங்க, அது இல்லங்க, இது இல்லன்ற மாதிரியான உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருந்து உங்களை விடுபட வைக்குங்க. இதை செய்யலாம், இதை செய்ய வேணாம், இது சரியா வரும், இது சரியா வேணாம். வாழ்க்கையில கிடைச்ச அனுபவங்களை எடுத்துக்கிட்டு கடகராசிக்காரங்க நல்ல ஒரு படிப்பினையோடு வாழ்க்கையை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு வாரம்னு சொன்னாங்க. 12ஆம் பாவகம் கடுமையான சுபத்துவ நிலையில வருதுனாலே பயணங்கள் இருக்கும். பயணத்தால லாபம் இருக்கும். 6ஆம் பாவகம் சுபத்துவ நிலையில இருக்கு அப்படின்னாலே 6ஆம் பாவகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வேலை. இந்த வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே மெதுவாக விலகக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மைனஸ் என்ன? 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கர நிலையில இருந்தாலும் அவர் சனி தானே. அவர் தந்தையை லேசாக கெடுக்கக்கூடிய அமைப்பு. தந்தை பூர்வீகம் சார்ந்த அமைப்புகள்ல சின்ன அமைப்புகள் டிஸ்டர்ப் வரக்கூடிய தன்மைன்ற மாதிரியான அமைப்பு. ஏதாவது பண்ண முற்படுவாரு. ஆனாலும் 3ஆம் இடத்துல சனியின் பார்வையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய செவ்வாயுடைய தன்மைகள்ல எல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பும், வாரத்துல பிற்பகுதியில ராசிநாதன் ஒளி சந்திரனாகி ராசியை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நல்ல தன்மை இருக்குங்க. ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்து உங்களுக்கு மனசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில்ல வந்த சங்கடங்கள் கூட பரவாயில்லைங்க. இந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்ததால இந்த ஒரு சொல்யூஷன் வந்தது. இல்லைன்னா தெரியாம போயிருக்கும். இல்லைன்னா இதுல மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன்ற மாதிரியான பிற்பகுதியில இப்ப நடக்கிற சம்பவங்களால அப்பாடா கடவுள் காப்பாத்திட்டாருப்பா, கைவிடலப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வாரம் 7 நாள்ல நடக்கக்கூடிய ஒரு இனிய நல்ல வாரமாகவே எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் இருக்குங்க.